பிரதர் நீங்க சொன்னீங்கல்ல, அது உண்மையிலேயே அது அந்த மைண்ட் கண்ட்ரோல் இருக்கு பிரதர். அது பேர் வந்து MK அல்ட்ரான்னு சொல்லிக்கிட்டு அது அது அட்வான்ஸ் அந்த இது பேருக்கு பிரதர். என்னன்னா இப்ப இவங்க பண்றதுலாம் மைண்ட் கண்ட்ரோல் இல்ல பிரதர். நீங்க நேரடியாவே வந்து அவனுங்க ஒரு ரிச்சுவல்ஸ் நடத்துவானுங்க. அந்த டைம் நீங்க அங்க போனீங்க அப்படின்னா உண்மையிலேயே வந்து டோட்டல் வெர்ஷன் நம்மள மாத்துவானுங்க. மாத்திட்டு அந்த டைம் பாத்தீங்கன்னா நம்ம என்னது மொட்டடிக்கிற விஷயத்துல இருந்து எனக்கு அந்த அந்த விஷயம்லாம் அங்க நடக்கும் பிரதர். இன்னொன்னு அது வந்து ஃபீமேலுக்கும் மொட்டடிக்கிற விஷயமும் அங்க நடக்கும் அப்படின்றாங்க. இது எங்க நடக்குதுன்னு இப்ப நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஈஷா யோகால மட்டும் தான் அது நடக்குது. ஃபீமேலுக்கும் மொட்டடிக்கிற விஷயம்ன்றது அது மைண்ட் கண்ட்ரோல் பண்ற விஷயம் வந்து அங்கதான் நடக்குது. அப்போது நம்ம ஊர்ல எங்கடா நடக்கிறோம் எனக்கு அங்க மட்டும்தான் எனக்கு டக்குன்னு வந்தது. ஆனா இது நடக்கிறது வந்து குளோபலா உலக அளவுல நடக்கிற விஷயம். ஓகே, இந்த மைண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம்குள்ள போயிட்டு அங்க வந்து ரீஹாபிலிட்டேஷன் கரெக்ட், இது ரீஹாபிலிட்டேஷன் சொல்றாங்க. அந்த இடத்துக்கு போனா அங்க போயிட்டு வெளில வரும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மொட்டை அடிச்சுப்பாங்க. ஏன்னா வந்து அவங்க எல்லாத்தையும் டோட்டலா வந்து வேற வெர்ஷனுக்கு மாறி இருக்காங்கன்றத வந்து தெரியப்படுத்துறது அப்படின்றாங்க. அந்த அட்வான்ஸ் அந்த இங்கிலீஷ்ல அது பேர் வந்து MK அல்ட்ரா மைண்ட் கண்ட்ரோலிங் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொன்னதும் அப்படியே மேட்ச் ஆச்சு. இவனுங்க நம்ம மைண்ட் கண்ட்ரோல் பண்றதுலாம் இந்த டெக்னாலஜிஸ் மூலமா இப்ப மைண்ட் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிரதர் அவன் மைண்ட் கண்ட்ரோல்ல அவன் வந்து வேற லெவல்ல இருக்கான் பிரதர். நமக்கு வந்து டெக்னாலஜி மட்டும் அவன் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணல. ஐயா வைகுண்டர் இது இருக்குல்ல கன்னியாகுமரியில, அதுல வந்து அந்த அகில திருட்டாமாணி அதெல்லாம் படிக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த ரெப்டிலியன்ஸ்க்கு மேல ஒருத்தர் இருக்கான். அவன் பேரு வந்து கலி நீசன் அப்படின்னு பேரு. அவன் என்ன பண்றான், மும்மூர்த்திகளான ஒருத்தர் அதுல சிவபெருமான் கிட்ட இருந்து பல வரங்கள் வாங்கியிருக்கான். 50 வரத்துக்கு மேல வாங்கியிருக்கான். அதுல வந்து மனிதர்களை வந்து அவன் இஷ்டத்துக்கு ஆட்டி படைக்கிற மனிதர்களோட மைண்ட வந்து அவன் இஷ்டத்துக்கு ஆட்டி படைப்பான். அது மட்டும் இல்லாம ஆவி பேய் பூதம் எல்லாத்தையுமே அவன் வந்து வரவழைப்பான். அந்த அளவுக்கு வந்து ஒரு 50 வரம் வாங்கியிருக்கான் பிரதர். புரியுதுங்களா? அவன் பேர் என்ன சொல்றீங்க? கலி நீசன் பேரு. அவன் தான் இஸ்லாம்ல தஜ்ஜால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். அவனுக்கு கீழே தான் இந்த ரெப்டிலியன்ஸ் இயங்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு பேர் வந்து நான் அனுநாக்கின்னு கேள்விப்பட்டிருக்கேன் பிரதர். ரெப்டிலியன்ஸ்க்கு மேல இருக்கவங்க அனுநாக்கின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீங்க சொல்ற வந்து கலிநீசன். கலிஈசன். ஓகே சூப்பர் பிரதர். அனுநாக்கி வேற, இந்த தஜால் வேறையா இருக்கும் பிரதர் எனக்கு தெரிஞ்சு. தஜால் வேறதான். தஜால் வேற. நீங்க வந்து ரெப்டிலியன்ஸ்க்கு மேல ஒருத்தன் சொன்னீங்க இல்லையா, இப்பதான் வந்து ஓகே இருக்கலாம் பிரதர், 100% இருக்கலாம். இந்த ரெப்டிலியன்ஸ பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு யுகத்திலையும் வில்லனுங்க இந்த பூமிக்கு வருவானுங்கல்ல, அவனுங்க கீழே தான் இந்த இயங்குவானுங்க. இப்ப எப்படி ராவணனுக்கு கீழே வந்து ரெப்டிலியன்ஸ் இயங்குனாங்களா, ஆமா ஆமா, அந்த மாதிரி இப்ப தஜாலுக்கு கீழே வந்து ரெப்டிலியன்ஸ் வந்து இயங்குறாங்க. அந்த தஜாலுக்கு கீழே இருக்கிற பேர் வந்து தஜாலு கீழே ரெப்டிலியன்ஸ் கீழே இருக்கிறவங்க தான் இலுமினாட்டிகள். இந்த இலுமினாட்டிகள் கீழே தான் அந்த உலக தலைவர்கள் எல்லாம் வராங்க. ஆமா ஆமா ஆமா. அந்த தஜால் அப்படிங்கிற அந்த கலைநீசன் என்ன பண்றான், மைண்ட் கண்ட்ரோலிங்க வரமா வாங்கிட்டான் பிரதர். அவன் நினைச்சான்னா இந்த ஜாதி கலவரம், மத கலவரம், இனக்கலவரம் அவன் வந்து தூண்டி விடணும் அவசியமே கிடையாது. அவன் வந்து ஏதோ பண்றான். அவன் அந்த மந்திர ஆற்றல் எல்லாம் அவன் வந்து பெற்றிருக்கிறான். அவன் வந்து எங்கேயோ இருந்து கூட இங்க வந்து எல்லாத்தையும் அவனால செய்ய முடியும். உண்மை 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 உண்மை. ஒருத்தன் தான் பிரதர். அந்த ஒருத்தனைக்குள்ள தான் அந்த மொத்த ரெப்டிலியனுமே இயங்குறாங்க. அந்த ரெப்டிலியன்ஸ்ல தான் இந்த இலுமினாட்டி சிஸ்டமே வந்து இயங்குது. ஒரே ஒருத்தன் தான் பிரதர். ஒருத்தன் தான் தண்ணி ஆளு பிரதர் அவன். ஐயோ, இந்த மாதிரி உலகத்துக்கு ஒவ்வொரு அரக்கர்களை உருவாக்குவாங்க. ராவணனு, கும்பகர்ணன், இந்த கம்சனு, அந்த மாதிரி இந்த கலியுகத்துக்கு கலிநீசன் அப்படிங்கிற ஒருத்தன். இவனை வந்து எப்படி கொள்ளுவாங்கன்னா, கடைசியில வந்து ஒரு பெரிய ஒரு வார் நடக்கும், நியூக்ளியர் வார் நடக்கும். அது வந்து 3 நாள் நடக்கும்னு சொல்றாங்க. அந்த கடைசி நாள் வந்து அவனோட தலையை வந்து கட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது நீங்க எங்க சொல்றீங்க பிரதர்? இது வந்து இஸ்லாம்ல இருக்கு சொல்றாங்க. ஓகே, இஸ்லாம்ல இருக்கு. ரொம்ப உண்மை பிரதர். 3 நாள் ரொம்ப ரொம்ப உண்மை பிரதர். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் படிச்சுக்கிட்டு வர எல்லா இடத்துலயும் வந்து 3 நாள் வந்து ஒரு இருள் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 3 நாளுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு பெரிய விடியல் நம்மளை நோக்கி வரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 3 நாள் சர்வைவ் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்றாங்க.
அந்த டைம் வந்து வேற வேற கிரகத்துல இருந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கும் ஆள் வருவாங்க, சண்டை போடுறதுக்கும் ஆள் வருவாங்க. யார் நல்லவங்க யார் கெட்டதுன்னு தெரியாது, ஆனா சண்டை நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டது. ஆனா நீங்க சொன்னபடி ஆனா அவன் அவன் எப்படி அதை கண்ட்ரோல் பண்றான்னு தான் செம்மையான விஷயம் இது. இப்ப நீங்க சொன்னதும் இது வந்து ஒரு நான் சிஸ்டம் நான் நினைச்சிட்டு இருந்தேன். MK Ultraன்றது ஒரு சிஸ்டம் நான் நினைச்சிட்டு இருந்தேன். இது வேணா நான் இன்னும் இதை யார் யூஸ் பண்றாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ பிரதர் அது வந்து அந்த அவ்வளவு பெரிய வரத்தை வந்து சிவபெருமானில கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு பிரதர். ஓகே. சொன்ன பிறகு பார்வதி தேவி என்ன பண்ணிருக்காங்க, ஐடியா கொடுத்திருக்காங்க. ஒரு அகஸ்தியர் ஒருத்தர் உருவாக்குங்க, அவர் வந்து அந்த வரங்கள் எல்லாம் அவனுக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அகஸ்தியர் வந்து உருவாக்குறாங்க. அந்த அகஸ்தியர் தான் இந்த கலிநீசனுக்கு தஜ்ஜாலுக்கு வந்து வரத்தை வந்து கொடுத்திருக்கிறது. அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம், தமிழ்நாட்டுக்கும் இந்த தஜ்ஜாலுக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதனாலதான் அவன் வந்து உலகம் முழுக்க இன்னைக்கு வந்து தமிழர்களை வந்து அழிக்கிறதுக்கு எதிர்க்கிறதுக்கு எல்லாமே முயற்சி பண்ணியிருக்கிறானுங்க. அப்படின்னா நம்ம வந்து காப்பாத்த வர ஐயாரை பத்தி, இந்த உலகத்தை காப்பாத்த வரவங்களை பத்தி தெரிஞ்சிருக்கும், அந்த தஜ்ஜாலுக்கு தெரிஞ்சிருக்கும். புரியுதுங்களா? அதுலதான் வந்து முதல்ல அவர் வந்து காலி பண்றதுக்கு தான் அத்தனை முயற்சியுமே எடுக்கிறானுங்க. தமிழ்நாட்டுக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இருக்குது பிரதர், கண்டிப்பா சம்மந்தம் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அப்போ என்ன பிரதர் நீங்க சொல்றீங்க, அப்போ நல்லவனும் நம்ம இடத்துல தான் இருக்கான், கெட்டவனும் நம்ம இடத்துல தான் இருக்கான்றீங்க, கரெக்டா? எஸ், ரெண்டு பேருமே இங்க இருந்து தான் பிரதர் உருவாயிருக்கிறாங்க. பிரதர் அத்தனை வரவுமே அவனுக்கு வேணும்னா இந்தியால தான், அது குறிப்பா தமிழ்நாட்டுக்கு சம்பந்தமா தான் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து அங்க வந்து அத்தனை விஷயங்களே அடைஞ்சிருக்கான். அடைஞ்சிட்டு இப்ப அவன் தமிழ்நாட்டுல இந்தியாவில கிடையாது, வேற எங்கேயோ ஒரு பக்கம் ஒரு தீவுல அவன் இருக்கிறதா சொல்றாங்க. அது இஸ்லாம்ல நிறைய அவனை பத்தி ஏதோ வரும் பிரதர். ஒரு நாள்ல அவன் வந்து உலகம் முழுக்க சுத்துவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுக்கு வந்து ஒரு கண்ணு மட்டும்தான் இருக்கும், ஒரு கண்ணு இருக்காது. அவனோட நெத்தியில வந்து என்னமோ எழுதியிருக்கும், சிம்பிள்ல இஸ்லாம்ல என்னமோ எழுதியிருக்கும். அந்த ஒருத்தனுக்கு கீழே தான் இந்த ரெப்டைலியன்ஸ் வந்து இயங்குறாங்க. எங்கேயோ போகுதுல பிரதர், நம்ம எங்கடா இருக்கோம், இந்த சண்டே சொச்சரவு எல்லாம் பார்க்கும் போது உலகம் எங்க இருக்கு, நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னும் போது இத தெரிஞ்சு உண்மையிலே பிரதர், இந்த பிறவி எடுத்ததே இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? பயங்கரம், சூப்பர் பிரதர். யாருமே வந்து இந்த அளவுக்கு அந்த தஜ்ஜால் அப்படிங்கிறவன் கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி உலகத்தை அழிக்கிறதுக்கு வந்த அத்தனை அரக்கர்களை விட 100 மடங்கு பவர்ஃபுல் பிரதர். அப்படின்னா இமேஜினேஷன் பண்ணி பாருங்க அவன் எப்பேற்பட்டவனா இருக்கணும். உண்மைதான். ஆனா இப்ப வார் ஸ்டார்ட் ஆக போதும் நீங்க போட்டிருக்கீங்க பிரதர், ஆல்ரெடி வார்ல இருக்குன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இல்லன்றீங்களா? அப்போ என்ன வார் பிரதர்? இந்த ரெப்டிலியன்ஸ்க்கும் மனுஷங்களுக்கு, அதாவது மனுஷங்களுக்கு உள்ள இது வந்து ஸ்டார்ட் ஆக போதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா அந்த லூஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. நீங்க பாத்துட்டு இருக்கீங்களான்னு தெரியல, இந்த US கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து தலைமையிடமா வச்சிருப்பானுங்க. இப்ப அந்த கண்ட்ரில இருந்து எல்லாமே வந்து விடுபடுது. இன்னும் பிரச்சனையோட தீவிரம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாயிட்டு இருக்கு. அவனுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு சில நாடுகள் இருக்கும் பாத்தீங்களா, மொத்த பேரும் காலி ஆகுறானுங்க. இப்ப அவனுங்களே அதான் அந்த உக்ரைனே பாத்தீங்கன்னா அப்படி மாத்தி மாத்தி பேசிக்கிறானுங்க. நீங்க வந்து கடனை தான் கொடுத்தது, சாரி கிஃப்டா தான் கொடுத்தது, கடன்லாம் நீங்க கொடுக்கல அப்படின்னு. இதுல வந்து ஒரு பெரிய பெரிய விளையாட்டு, பெரிய ஒரு விஷயத்த வந்து ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிருக்கிறது எல்லாமே வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்குது, மக்களான நமக்கு தெரிய ஆரம்பிக்குதுன்னு சொல்ல வரேன். ஓகேங்களா? ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த மாதிரி வெளி விஷயங்கள் வந்து வெளில தெரிஞ்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. இப்ப அந்த தலைவர்கள் வந்து ஆட்டி படைச்சுக்கிட்டு இருந்தாங்க பாத்தீங்கன்னா, அந்த கண்ட்ரோல் வந்து வேற ஆள் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஜெர்மனில இருக்கிறதுலே உச்சகட்டத்துல ஒருத்தர் தான் பிரதர், அவனுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் ஆள் வந்து உள்ள வந்திருக்கான். இப்ப நான் சொல்றது வந்து ஒரு வாரத்துல நடந்த விஷயம். ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து மக்கள் வந்து, அதாவது மக்களோட தலைவர்கள் வந்து வேற இதுவா மாறிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்லயும் வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்க பிஜேபி வந்து பயங்கரமா வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க பிரதர். இந்த LGBT இந்த விஷயம் எல்லாம் இருக்கு பாத்தீங்க, ஓரின சேர்க்கைக்கெல்லாம் அங்க அந்த வந்த உடனே தடை போட்டாரு யாரு, ட்ரம்ப். ஆமா, இங்கேயும் பாத்தீங்கன்னா வந்து அதுக்கு இதெல்லாம் கிடையாது, நாங்க வந்து விதிவிலக்கு கிடையாதுன்ட்டு இப்ப முன்னாடி 4 நாள் முன்னாடி கூட திருப்பி கேஸ ஓபன் பண்ணிருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட் பாலிசியில பண்ண வேண்டிய விஷயம், கோர்ட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் இது கோர்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லைன்னு கோர்ட்டும் க்ளோஸ் பண்ணிடுச்சு.
ஸோ அந்த கலாச்சாரத்தை கெடுக்கிற விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா வந்து பிளாக் பண்ணிக்கிட்டே வராங்க. இதுவே வந்து ஒரு படி மேலே ஏறதுக்கான படியா தெரிய ஆரம்பிக்குது எனக்கு. நான் அப்படிதான் நான் நோட் பண்ணிட்டு வரேன். எங்கேயோ வந்து சேஞ்சஸ் ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கு, நடந்துகிட்டே இருக்கு. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா அது மக்கள் பார்வைக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இவங்களோட எண்ணமும் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன், மாறும்னு நினைக்கிறேன். அவங்க எப்படி கண்ட்ரோல் லூஸ் பண்றாங்க, அது கண்ட்ரோல் லூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதுல சந்தேகமே இல்லை பிரதர். நான் இது வரைக்கும் தான் போனேன். நான் அந்த இலுமினாட்டிஸ் அந்த இவனுங்க வரையும் தான் கண்ட்ரோல் லூஸ் பண்றானுங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவனுங்களுக்கு மேல இருக்க ரெப்டிலியன்ஸ் எப்படி கண்ட்ரோல் லூஸ் பண்ணானுங்க, அவனுக்கு அதுக்கு மேல இருக்கவங்க எப்படி லூஸ் பண்றான்னு எனக்கு ஐடியா தெரியல, எனக்கு சுத்தமா தெரியல. ஆனா இவனுங்க எலைட்ஸ் எல்லாமே வந்து லூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டானுங்க. இந்த பணம் படைச்சவங்க எல்லா கம்பெனிக்காரனும் லூஸ் பண்றானுங்க, சந்தேகமே வேண்டாம். அந்த தஜ்ஜால் அப்படிங்கிறவன் ஒரு குடும்பம் இருக்குன்னா, ஒரு குடும்பத்துக்குள்ளார இருக்கிற ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார சண்டை மூட்டி விடுற வரம் முத கொண்டு சின்ன வரம் இது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இது முத கொண்டு வாங்கி வச்சிருக்கான். இந்த மாதிரி சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் வாங்கி வச்சிட்டான். நம்ம ஹிந்து மதத்துல கும்பிடுறாங்கல்ல கடவுள்கள் எல்லாம், அவங்க வந்து வேற ஒரு டைமென்ஷன்ல இருக்கிறவங்க தான். அவங்களோட எல்லா வெப்பன்ஸுமே அவன் வாங்கி வச்சிட்டான்னா பாத்துக்கங்களேன். இந்த குறிப்பு வந்து ஐயா வைகுண்டர் இதுல இருக்கு. இது என்ன பிரதர் சொல்றீங்க? ஐயா வைகுண்டர்ன்றது எங்க பிரதர்? எனக்கு தெரியும். கன்னியாகுமரி நாகர்கோயில் இந்த சைடு வந்து வழிபாட்டு அந்த ஒரு முறை அங்க வந்து அங்கதான் இருக்கு. இது வந்து ஐயா வைகுண்டர் இது. ஓ சரி 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 சரி. அதுல வந்து இந்த குறிப்புகள் எல்லாம் வருது, அந்த கலைநீசனை பற்றி அந்த அர்க்கனை பற்றி குறிப்புகள் எல்லாம் வந்து. ஓ இந்த ஒரு சிவப்பு டவலோ ஏதோ ஒண்ணு தலையில கட்டுவாங்க, அவங்களா பிரதர் இவங்க? ஆமா 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 அதேதான் அதேதான். ஐயா வழிபாடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. நாம போட்டிருப்பாங்க, நாமம் போட்டிருப்பாங்க, சந்தன நாமம் ஏதோ ஒரு மாதிரி நாமம் போட்டிருப்பாங்க. அதுலதான் இந்த குறிப்புகள் எல்லாம் இருக்கு. அவன் அந்த கலிநீசன் அப்படிங்கிற தஜ்ஜால் வந்து எப்படி உருவானா அப்படின்னா, பூமியை பிளந்துகிட்டு உருவானானா. முதல்ல அவனோட கால் தான் வெளியில தெரிஞ்சது, அதுக்கப்புறம் தான் அவன் உருவத்தை வந்து வெளியில புடிச்சுதான் எடுத்தாங்களாம். சூப்பர் சூப்பர். அந்த மாதிரி நிறைய விஷயம் அதுல இருக்கு பிரதர், ரொம்ப இருக்கு, நிறைய இருக்கு. அவனுக்குள்ளதான் இந்த ரெப்டிலியன்ஸ் வந்து இயங்குறாங்க. இந்த ரெப்டிலியன்ஸ் அவன் கைக்குள்ளார வச்சுக்கிட்டு தான் இலுமினாட்டி குரூப்பை ஃபார்ம் பண்ணி உலகத்தை வந்து ஆட்டி படைக்கிறான்.